மணித்தியாலத்துக்கு 1/60 என்ற வகையிலும் ஓய்வு நேர கொடுப்பனவுக்கு 1/20 என்ற வகையிலும் எமக்கு கொடுப்பனவு வழங்கப்பட்டிருந்தது. தற்போது அக்கொடுப்பனவானது 1/30 நான் ஃபைசாத், அரச சாதிய உத்தியோகத்தர் சங்கத்தின் கிழக்கு மாகாண தலைவர். இன்றைய எமது இந்த போராட்டமானது 12 மணியிலிருந்து 1 மணி வரை அரச சாதிய உத்தியோகத்தர் சங்கத்தினால் நாடு பூராகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் மூதூர் தள வைத்தியசாலையிலும் எமது தாதியர்கள் இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். எமது வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கமானது அனைத்து அரச ஊழியர்களுக்கும் சம்பளத்தை அதிகரித்திருக்கின்றது. அந்த வகையில் தாதியர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் தாதியர்களாகிய எங்களுக்கு அரசாங்கம் மேலதிக நேர கொடுப்பனவுகள் மற்றும் ஓய்வு நாள் மற்றும் விடுமுறை தின கொடுப்பனவுகளில் ஏற்கனவே எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த கொடுப்பனவை விட குறைவாக வழங்கப்பட்டதன் காரணமாக நாங்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளோம். அந்த வகையில் இதுவரை காலமும் எங்களுக்கு மேலதிக நேரமாக நாங்கள் கடமையாற்றிய ஒரு மணித்தியாலத்துக்கு 1/60 என்ற வகையிலும் ஓய்வு நேர கொடுப்பனவுக்கு 1/20 என்ற வகையிலும் எமக்கு கொடுப்பனவு வழங்கப்பட்டிருந்தது. தற்போது அக்கொடுப்பனவானது 1/30 1/200 அதிகரித்துள்ளார்கள். இதனால் இப்ப தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடியின் காரணமாக ஏற்கனவே எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த கொடுப்பனவானது இந்த வரவு செலவு திட்டத்தில் குறைக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாமல் எமது பதவி உயர்வு காலம் இதுவரை காலமும் 5 வருடங்கள் 7 வருடங்கள் என்ற அடிப்படையில் பதவி உயர்வு காலங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் தற்போது இந்த வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் எங்களுக்குரிய பதவி உயர்வு காலம் ஒவ்வொரு கிரேட்டுக்கு செல்லும் போதும் 10 வருடமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனவே இதை நிவர்த்தி செய்து தரும்படி எமது அரசு உத்தியோகத்தர் சங்கம் எழுத்து மூலமாக பல கோரிக்கைகளை இந்த அரசாங்கத்திடம் வைத்திருந்தது. அதற்கு இதுவரை எந்த முடிவும் கிடைக்காத காரணமாக நாங்கள் இப்போது 1 மணித்தியால அடையாள இந்த பயிற்சியில் ஈடுபட்டுள்ளோம். எனவே எதிர்வரும் காலங்களில் இதனை நிவர்த்தி செய்து எமக்கு ஒரு சிறந்த முடிவை தரும்படி கேட்டுக்கொள்வதோடு அவ்வாறு அரசாங்கம் தவறும் பட்சத்தில் எமது தொடர்ச்சியான வேலை நிறுத்த சுயநலி போராட்டங்களில் ஈடுபட வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு எமது சங்கம் தள்ளப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.